விவசாயம் பத்தின ஒரு படமா சூப்பர் போ அப்படின்னு சொல்லிட்டு கடலை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்கு மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சுங்க. ஆனா அது படமா எடுக்கிறதுக்கு பதிலா இயக்குனர் சகாய சுரேஷ் பாடமா எடுத்துட்டார். அதுதான் பிரச்சனை. படிச்சுட்டு ஊர் சுத்துற கேரக்டர்ல மாக்கப்பா ஆனந்தராரு. விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது, 1.25 வருஷத்துக்குள்ள நான் ஒரு பிசினஸ் மேக்னெட்டா மாறணும்ன்றது அவரோட ஒரு கனவு. அவருக்கு அப்பாவா பொன்வண்ணன் வரார் பூபதி அப்படின்ற கேரக்டர்ல. மனுஷன் இன்னும் இந்த பருத்தி வீரன்ல பார்த்த மாதிரியே கட்டு மஸ்தா இருக்காருங்க. மாக்காப்பா ஆனந்தோட அம்மாவா கணிதன் படத்துல அம்மாவா வந்தாங்க இல்லையா, அவங்க வராங்க. அம்மாவும் பையனும் தெளிவா சென்னை ஸ்லாங்ல அற்புதமா பேசுறாங்க. அப்பா மட்டும் கோயம்புத்தூர் தமிழ்ல பேசுறாரு. ஃபோர்ஸ் ஃபிட்டிங்கா இருக்குது அந்த ஒரு விஷயம் மொத்தம் பாக்குறதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பாட்டு பாடி ஹீரோவை டாவடிக்கிறதுக்காக, ஹீரோ இவங்களை டாவடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வேணுமே அப்படின்றதுக்காக, லேடிஸ் கோட்டாவை ஃபுல் பண்றதுக்காக தெளிவா சொல்லலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வராங்க. முழுசா திறமை வீணடிக்கப்பட்டிருக்குன்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ப்ரோ, தப்பே இல்லை. இப்படி இருக்கிற படத்தை தூக்கி சுமக்கிற பீமன் அப்படின்னா நம்ம யோகி பாபு தாங்க சொல்லணும். ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறமா இந்த ஒரு படத்துலயும் டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மாக்காப்பாவை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஸ்டேஜுக்கு ஓர ஒதுக்கிட்டு இவரோட ஒன்லைன் எல்லாம் அப்ளாஸ் அள்ளுதுன்னா பாத்துங்களேன். மாக்காப்பாவை பத்தி சொல்லணும்னா முழு முயற்சி இந்த ஒரு படத்துக்காக கொடுத்திருக்காரு. போன படத்துல ஆடின டான்ஸை விட இந்த படத்துல டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு பரவாயில்லையா இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா கதையே கொஞ்சம் வீக்கா இருக்கிறப்போ என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அது எடுபட மாட்டேங்குதுல்ல. வில்லனா ஜான் விஜய் வராரு. சொந்த சுயநலத்துக்காக நிலத்தை புடுங்குற ஒரு கேரக்டர். கடைசியில விவசாயம் ஜெயிச்சுதா இல்ல ரியல் எஸ்டேட் ஜெயிச்சுதா அப்படின்றதாங்க 2.25 மணி நேரத்துல அவனுக்கு சொல்றாங்க. விவசாயம் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வேற கடைசியில காட்டுறீங்க, கரெக்ட். ஆனா அதெல்லாம் மனசுல ஒட்டுறதுக்கு உங்க கதைக்களம் உதவணும்ல, அங்கதான் பெரிய மைனஸ். மொத்தத்துல உங்களுக்கு டைம் இருந்து என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர் அப்படின்னீங்கன்னா இந்த கடலை அப்படின்ற படத்துக்கு போய் பாருங்க.